வயநாட்டில் ராணுவத்தினர் கட்டிவந்த தற்காலிக இரும்பு பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து ராணுவ வாகனத்தின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாட்டில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மண்ணில் புதைந்து இதுவரை 295 பேர் உயிரிழந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நிலச்சரிவால் உருகுலைந்து போன முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட இடங்களில் மீட்புக் குழுவினர் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். இதனிடையே சூரல்மலையிலிருந்து முண்டக்கைக்கு செல்வதற்காக ராணுவத்தினர் அமைத்து வந்த தற்காலிக இரும்பு பாலத்தின் பணிகள் நிறைவடைந்தன. மீட்பு பணிகளுக்கு தேவையான கனரக இயந்திரங்களை முண்டக்கைக்கு கொண்டுவர வேண்டும் என்பதற்காக 190 அடி நீளத்திற்கு 24 டன் எடையில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. பாலத்தின் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து ராணுவ வாகனத்தை இயக்கி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. பாலம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் டெல்லி மற்றும் பெங்களூரிலிருந்து கொண்டுவரப்பட்டன. தற்காலிக பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதால் இனி மீட்பு பணி எளிதாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.